ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் vlog வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி வேலியோட ஆரு வேலியோட vlog வந்து பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த vlog மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா பெத்தாப் அண்ட் சந்தன்வாரி வேலி பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. அமேசிங்கான வியூ பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து சூப்பராக வந்து இந்த இடம் பிடிக்கும்னு கண்டிப்பாக வந்து நான் நினைக்கிறேங்க. ஸோ கம்ப்ளீட் vlogகும் வந்து பெத்தாப் அண்ட் சந்தன்வாரி வேலி பற்றி தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பெஹல்காமில் இருக்க ஏபிசி வேலியோட நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் 2 வேலிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், பெத்தாப் வேலி அண்ட் சந்தன்வாரி வேலி. ஃபஸ்ட்டு வந்து பெத்தாப் வேலி வந்து பார்த்துடலாங்க. ஸோ பெத்தாப் வேலி வந்து பார்த்திங்கன்னா அதோட நேச்சுரல் பியூட்டிக்காக தான் இந்த வேலி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தாவே வந்து தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏன் இந்த பெத்தாப் வேலின்னு வந்து பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சன்னி டியோல் அண்ட் அம்ரிதா சிங் வந்து நடித்த பாலிவுட் மூவி பெத்தாப் வந்து இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வேலிக்கு வந்து பெத்தாப் வேலி அப்படின்னு சொல்லி நேம் வந்து வச்சுருக்காங்க. இந்த பெத்தாப் வேலி வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்திங்கன்னா, அந்த மெஜஸ்டிக் ஹிமாலயாஸ் அந்த லஷ் க்ரீன் பைன் ஃபாரஸ்ட்டோட அந்த கம்ப்ளீட்டாக பிக்சரைசிங்காக இருக்கிற அந்த லொக்கேஷன், அந்த சீனிக் பியூட்டி வந்து இந்த பெத்தாப் வேலியில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்குங்க. ஸோ இந்த போகிற ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பாக இருக்கும். நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. இந்த பெத்தாப் வேலிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார்லேயே வந்து போகலாம். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஆரு வேலியிலேருந்து இந்த பெத்தாப் வேலி வந்து பார்த்திங்கன்னா 30 to 45 minutes ஆஃப் ட்ராவல் வந்து இருக்குங்க. கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ 45 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த பெத்தாப் வேலி வந்து போயிடலாம். பெத்தாப் வேலியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. லைக் ஜிப்லைன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ரோப்பில் வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரியெல்லாம் வந்து எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நீங்கள் நல்லா வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ரீல்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான சீனிக் வியூவாக இருக்குங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து ஆக்டிவிட்டி லவர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பெத்தாப் வேலி வந்து ட்ரை பண்ணுங்கள். எக்கச்சக்கமான கேம்ஸு ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே வந்து நிறையவே இருக்குது. அதே மாதிரி இந்த பெத்தாப் வேலியோட என்ட்ரி ஃபீ வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 50 rupees வந்து சில்ட்ரனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பிட்வீன் த ஏஜ் 6 and 12 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து சில்ட்ரன்ஸ் பிலோ வந்து 6 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஸோ பெத்தாப் வேலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 o'clock மார்னிங்லேருந்து நைட்டு 8 o'clock வரைக்கும் வந்து ஓப்பன் ஆகிருக்குங்க. வேலி பி. ஸோ பெத்தாப் வேலி எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள். So this is called Bettap Valley. What a beautiful view. Oh my god, superb like Switzerland மாதிரி தான் இருக்குது. So beautiful. So Bettap Valley வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த பெத்தாப் வேலியோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஜன் வேலி. சின்ஸ் நான் சொன்ன மாதிரி பெத்தாப் மூவி வந்து இங்கே ஷூட் பண்ணதுனால அது பயங்கர ஹிட் ஆச்சு போல். ஸோ அந்த மூவி வந்ததுக்கப்புறம் பயங்கர பாப்புலாரிட்டி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலி வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பெத்தாப் வேலின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இல்லைனா இந்த வேலியோட நேம் ஒரிஜினல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹஜன் வேலி. இந்த ஸ்டன்னிங்கான வியூ வந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நிஜமாகவே வந்து ஸ்விட்சர்லாண்ட்லேயும் ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் இடங்கள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இதை பார்த்தோன்னே கம்ப்ளீட்டாக வந்து ஸ்விஸ் ஞாபகம் தான் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெத்தாப் வேலியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காருக்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து as I said லைக் 2000 rupees அந்த மாதிரிலாம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. போனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து per hour வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. லைக் 350 rupeesலேருந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போனியை விட என்ன கேட்டால் நீங்கள் காரில் போகிறதே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து பெத்தாப் வேலி கீழே வந்து இறங்கலை. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போகிற டெஸ்டினேஷன் வந்து இன்னும் ரொம்ப டிஸ்டன்ஸு. நாங்கள் ஸ்ரீநகர் வந்து போகணும். ஸோ சந்தன்வாடி முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ரீநகர் போகணுங்கிறனால நாங்கள் வந்து பெத்தாப் வேலியில் இறங்கலை. பட் நீங்கள் யாராவது வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெத்தாப் வேலியில் இறங்கி அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்டில் வந்து வச்சுருப்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 500,000 rupees அந்த மாதிரி 2000 rupeesல நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பெத்தாப் வேலியிலேருந்து இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர்பான இன்னொரு பியூட்டிஃபுல் வேலி தான். எஸ், சந்தன்வாடி வேலி வந்து போயிட்டே இருக்கோங்க. போகிற வழியெல்லாம் உங்களுக்கு ஸ்னோஃபால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸ்னோஃபால்ஸ், ஸ்னோ மவுண்டன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் தான். நாங்கள் போகும்போது சந்தன்வாடியில் எங்களுக்கு ஸ்னோஃபால்லாம் இருந்துச்சு. ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட இந்தியன் ஆர்மியோட ஒரு விஷயம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ப்ரௌடான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்தீங்கன்னா சந்தன்வாடியும் வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதோட போகிற வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பாகவே இருக்கும். நீங்கள் பெத்தாப் வேலியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தன்வாடி வேலி.
இந்த சந்தன்வாடி வேலி வந்து எதுக்கு ரொம்ப வந்து ஃபேமஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்னோ பிரிட்ஜ், அதுக்கப்புறம் அதோட ஸ்டன்னிங் பியூட்டி தாங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த டெம்பிள் வந்து அமர்நாத் யாத்ரா. யாத்ரா வந்து போகிறவங்க நிறைய பேர் வந்து இந்த அமர்நாத் டெம்பிள் வந்து போவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, இந்த போகிற வழியில் நமக்கு சந்தன்வாடியிலேருந்து அங்கே வந்து அப்படியே அந்த ஸ்னோ மவுண்டன் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த சந்தன்வாரி. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த சந்தன்வாரி வந்து விசிட் பண்ணுவாங்க. பிகாஸ் அங்கேருந்து தான் பை வாக்காக வந்து அவங்க அந்த டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆவாங்க. வெதர் வந்து சந்தன்வாரியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கூலராக இருக்கும் பெஹல்கமை விட. ஏன்னா இங்கே வந்து நிறைய கிளேஷியர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்னோஃபால்லாம் வந்து ரொம்பவே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் சந்தன்வாரியில். ஸோ அதனால் அந்த ஸ்டன்னிங்கான ஒரு வியூ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆரு வேலியிலேருந்து சந்தன்வாரி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸாகவே இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூ பாயிண்ட்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சந்தன்வாரி வாங்க. உங்களுக்கு யாருக்காவது ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பீப்புள்னால் கண்டிப்பாக வந்து அமர்நாத் யாத்ரா அந்த டெம்பிளும் வந்து போங்க. ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சந்தன்வாரிக்கு வந்து என்ட்ரி ஃபீ வந்து பார்த்திங்கன்னா ₹100 வந்து கேட்பாங்க. நீங்கள் யாராவது ஸ்னோ ஸ்கீயிங்லாம் வந்து பண்ணுறீங்க, இல்லை வந்து ஸ்னோ ஸ்லெட்ஜிங்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சந்தன்வாரி வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தன்வாரியில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரிவர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிடர் ரிவர். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒன் சைடில் அப்படியே அந்த ஸ்னோ மவுண்டன் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது ஃபுல்லாகவே அந்த ரிவர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ வின்டரில் வந்து வரும்போது அதோட வியூவே வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு வந்து மைனஸில் தான் இருக்கும். டெம்பரேச்சர் பயங்கர ஃப்ரீசிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராவது இங்கே வரீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ரியாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். அதுக்கேற்ற பூட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் சந்தன்வாரி வரணும். பிகாஸ் நிறைய இடத்துல வந்து ஸ்லிப் ஆகி பெரியவங்களாம் வந்து விழுந்தாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வாங்க சந்தன்வாரி வரும்போது. ஆஸ் ஐ செட் சந்தன்வாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அமர்நாத் யாத்ரா. ஒரு அமேசிங்கான ஒரு அமர்நாத் அந்த கேவ்லாம் வந்து இருக்குங்க. நிறையா டிவோட்டீஸ் வந்து பிளெஸிங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஐஸ்லேயே வந்து சிவலிங்கம் வந்து அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது வந்து ரொம்ப பில்கிரிம் லைக் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சாமி பக்தி இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சனாக கண்டிப்பாக வந்து இந்த டெம்பிளை வந்து மிஸ் பண்ணாமல் வாங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து வயசானவங்களும் கூட அந்த ஸ்னோலேயே வந்து அவங்க நடந்து போயெல்லாம் வந்து அந்த டெம்பிளை வந்து பார்க்குறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த வெரி ஸ்பெஷல், அது வந்து ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சந்தன்வாரின்னு வந்து நம்ம சொல்லலாம். சந்தன்வாரியோட ஹைட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3288 மீட்டர்ஸ் அபோவ் த சீ லெவல் இருக்குங்க. ஸோ சச் எ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹைட்டுன்னு கண்டிப்பாக வந்து சொல்லணும். ஸோ ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த வெதரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏரு, ஹிமாலயாஸோட அந்த ஒரு அவ்வளோ நேச்சர், அந்த பியூட்டி, இதெல்லாம் தான் கண்டிப்பாக வந்து இந்த இடத்தோட செம்ம ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு கிளியராக தான் இருக்கும். ரொம்ப ஸ்னோஃபால் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது லைக் ஜான்வரி ஃபெப்ரவரியில் தான் உங்களுக்கு இந்த ரூட்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பார்த்துட்டு வரணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிசம்பரில் போகும்போது எங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து ஸ்னோ வந்து ரோட்டில் வந்து ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் டிசம்பர்லலாம் வந்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும்னு சொல்லுவேன். பட் குழந்தைங்களெலாம் கூப்பிட்டு வரீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்க. ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ சந்தன்வாரியோட அந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து உள்ளே நம்ம வந்து போயிடலாங்க. இந்த சந்தன்வாரியிலேருந்து அமர்நாத் யாத்ரா வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சந்தன்வாரியிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரக் பண்ணி போனீங்கன்னா ஷேஷ்நாக் வந்து அந்த ஏரியா வந்து வருங்க. ஷேஷ்நாக்லேருந்து 4.6 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி போனீங்கன்னா பஞ்ச்தார்னின்னு வந்து ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து வாக் போனீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே லார்ட் சிவாவோட அந்த அமர்நாத் கேவ்க்கு வந்து போயிடுவீங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சந்தன்வாரியிலேருந்து என்ன சொல்கிறது 36 to 48 ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் வேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 to 5 days கிட்ட வந்து உங்களுக்கு ரொம்ப வயசானவங்கன்னா உங்களுக்கு
வந்து போக முடியாது. ஸோ நீங்கள் ஸ்லோவாக நடந்து அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 3 to 5 டேஸ்க்குள்ளே நீங்கள் டோட்டலி இந்த ட்ரிப்பே வந்து முடிச்சுட்டு வரலாம். ஒன் வேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி ஆகும். 2 டேஸ் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இறங்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1 வீக் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு அமேசிங்கான ஒரு ட்ரக் ட்ரிப்பாக தான் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ நீங்கள் போகும்போது உங்களுக்கு தேவையான ஃபுட் இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. மேலேயும் வந்து உங்களுக்கு பிளேசஸ் இருந்தால் கூட நம்ம வந்து எப்போவுமே சேஃபர் சைடாக இருக்கிறது பெட்டர். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதுதான் ஆல்மோஸ்ட் நம்ம சந்தன்வாரி வந்து ரீச் பண்ணியாச்சு. அந்த மவுண்டன்ஸ்லாம் பாருங்கள், சைடில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஊர் மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்னோவில் தான் வந்து கவர் ஆகிருக்கும். இது வந்து டிசம்பர்லேயே இப்படி இருந்துச்சு. ஜான்வரி ஃபிப்ரவரிலாம் பார்த்திங்கன்னா இது பயங்கரமாக இருக்கும். ஜென்ரலி காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினே வந்து ஜான்வரி எண்ட் ஃபிப்ரவரியில் தான் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் வின்டரை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம போக வேண்டாம்னு சொல்லி தான் நாங்கள் வந்து டிசம்பர்லேயே வந்து வந்தாச்சு. பிகாஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்னோ வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்னோஃபால்லாம் வந்து, ஏன்னா காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்க. மற்ற ஊர்னால் கூட நம்ம வந்து எப்படியாவது ஃப்ளைட்டு, ட்ரெயின்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது போய் இந்த ஸ்னோஃபாலெல்லாம் ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் பிளானும் வந்து டோட்டலி ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால் எப்போவுமே பெட்டர் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு நாள் 2 நாள் வந்து கிரேஸ் டைம் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பிகாஸ் எங்களுக்கு நடந்த ஒரு ட்ராஜடியெலாம் நான் கண்டிப்பாக வந்து காஷ்மீர் vlogs எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நாங்கள் சொல்லுவோம் என்ன மாதிரியான ட்ராஜடி வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் யாராவது வரீங்கன்னா அந்த மாதிரி வந்து ட்ராஜடி மூமெண்ட்ஸு வந்து நீங்கள் யாருமே ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அது வந்து நான் தனியாகவே ஒரு vlog-ஆவே வந்து கண்டிப்பாக வந்து போடுவேன். நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணோம், எப்படி வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம். ஸோ இப்போ ஃபைனலி வந்து நம்ம சந்தன்வாரி வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ சந்தன்வாரியில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இறங்கலை. ஆக்சுவலி குமார் அண்ணா, பிரேனகா, அவங்க குழந்தைங்க, மேக்னா, மின்ட்டு யாருமே இறங்கலை. நானும் அனீஷ் மட்டும் போகணும்னு சொல்லி இறங்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், நான் நல்லா ஜூம் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த இடத்துல இந்தியன் ஆர்மி வந்து நம்மளோட அந்த போர்டு வந்து அங்கே வந்து வச்சுருக்காங்க. ரொம்பவே ப்ரௌடாக இருந்துச்சு. ஸோ டியூட்டி தான் வந்து ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பர்பான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. திஸ் பிளேஸ் இஸ் சந்தன்வாரி. நமக்கு வந்து பஹல்காம்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 to 19 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஸோ பியூட்டிஃபுல். ஃபுல்லாக ஸ்னோ, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இட்ஸ் அமேசிங். அகெயின் அமேசிங்கான பிளேஸ். ஸோ டுடேஸ் எங்களோட டே வந்து இன்றைக்கி சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கார்லேயே வந்து சுற்றி பார்த்துட்டு இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். इधर चलना ना, इधर बर्फ नहीं है। अनीश कहीं पूरी आप ये बार दियो चलेगा कि ஸோ சந்தன்வாரியோட அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான். இங்கே வந்து பெருசாக வேறு எதுவும் இல்லை, ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த வியூ, அந்த லிடர் லேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. நாங்கள் வந்து இப்போ சந்தன்வாரியிலேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பர்பான பிளேஸ்க்கு வந்து போகிறேன். யாராவது தளபதி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் vlog-ஐ மிஸ்ஸே வந்து பண்ணாதீங்க. ஒரு அமேசிங்கான பிளேஸ்க்கு போகிறோம். தளபதி ஃபேன்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து செம்ம ஹாப்பி, செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஒரு மூமெண்ட்டும் நாங்கள் உள்ளே போன நிமிஷத்துலேருந்து ஃபுல்லாக தளபதி தான் எங்கே பார்த்தாலும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமேசிங்கான பிளேஸ் தான் வந்து, அமேசிங்கான vlog தான் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறீங்க. ஐ ஹோப் இந்த vlog வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் தளபதியோட ஃபேன்ஸ்க்காகவே ஒரு ஸ்பெஷலான vlog-ஓட நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் see you, ta-ta, bye-bye.